செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு சர்வதேச நாணய நிதியம் எதிர்ப்பில்லை. ஜனாதிபதியால் இன்றைய தினம் 2 புதிய நியமனங்கள் வழங்கி வைப்பு. யாழில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். சீன வைரஸ் குறித்து விளக்கமளித்தார் சுகாதார அமைச்சர். மியான்மர் அகதிகள் விடயத்தில் சர்வதேச சட்டங்களை மதித்து நடவுங்கள் ரிசாட் பதியுதீன் கோரிக்கை. திருகோணமலை மாவட்ட புதிய அரசாங்க அதிபர் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்படவுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபனை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதியால் இன்றைய தினம் 2 புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி சட்டத்தரணி KMS திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி RB கெட்டியாராஜி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். யாழில் சட்டவிரோத சுண்ணாம்பு அகழ்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள பாதகங்களை மேலும் விரைவுபடுத்தும் அதிகப்படுத்தும். இவற்றை கருத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கையை பாதிக்காத வகையில் சுண்ணாம்பு கல் அகழ்வை நிறைப்படுத்துவதோடு இதில் நிலவக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீன வைரஸ் குறித்து அரசாங்கம் மிகவும் விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். தொற்று நோயியல் பிரிவு இது தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தொடர்ந்து அறிக்கைகளை வழங்கி வருகின்றது. வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளி பதிவானால் அது குறித்து அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்து மியான்மர் ரோங்கிய அகதிகள் விடயத்தில் மனிதாபிமான ரீதியில் செயற்படுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் உயர் சபையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபராக இலங்கை நிர்வாக சேவையின் விசேடதர அதிகாரி WGM கேமந்தகுமார அவர்கள் இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.subipsam.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.